Hi friends, welcome back to Birlas Parvai. Wheels on Table அப்படிங்கிற எபிசோட்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த எபிசோட்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காரோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை பத்தி நம்ம ஒரு செக்மெண்ட்டா ஆக்சுவலா நம்ம பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அதுல இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாட்டான ஒரு செக்மெண்ட் வந்து பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு கார் அப்கிரேட் அப்படின்னு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னாவே எல்லாருமே வந்து திங்க் பண்ற ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி கூட நம்ம சொல்லலாம். அந்த எஸ்யூவிஸ்ல இருக்கிற கார்ஸ்ல நம்ம அந்த காரை வந்து ஒரு 5 வருஷம் 60,000 கிலோமீட்டருக்கு வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நான் ஏற்கனவே முந்தின வீடியோல சொன்ன மாதிரி தான் இப்போ இதுல நம்ம என்னென்ன விஷயம்லாம் நம்ம இதுல கன்சிடர் பண்ணியிருக்கோம் விஜய் சொல்லுங்க. நம்ம வந்து மெயினாக இப்போ அதில் வந்து 3 இது பார்க்குறோம். ஒன்று ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது ஒரு ஜென்ரல் சர்வீஸ்க்கு என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் ஆகும். அப்புறம் ரெண்டாவது வந்து லேபர், அதோட லேபர் காஸ்ட்டு. அப்புறம் ஜிஎஸ்டி, இன்னைக்கு இருக்க ஜிஎஸ்டி. இது வந்து அகைன் நம்ம வந்து 2020 இருக்கிற வெஹிக்கிள்ஸோட அனாலிசிஸ் எடுத்திருக்கோம். சிலது 2019 வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம யூஸ்டு கார் பையர்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஒரு இந்த காம்பேக்ட் எஸ்யூவியில் நம்ம இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு நிறைய கார் இருக்கு. ஏன்னா எல்லா வெண்டர்ட்டையும் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி இருக்கு. ஸோ அப்போ ஒரு 10 கார் வந்து இந்த செக்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதனால வீடியோ கொஞ்சம் லென்த்தியா போகும். பட் இந்த 10 கார்ல கண்டிப்பா நீங்க ஒரு கார் பார்த்துட்டு இருக்கலாம். அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கார் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஹோண்டால இருக்கிற WRV, அதாவது அந்த கார் இப்போ டிஸ்கன்யூ ஆயிருச்சு. மேபி உங்க கையில இருக்கலாம், இல்ல யூஸ்டு கார் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த காரை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் 5 வருஷம் 60,000 கிலோமீட்டருக்கு 33,600 ரூபாய் வந்து உங்களுக்கு செலவாகும். அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு 0.56 ருபீஸ் வந்து உங்களுக்கு செலவாகும். அடுத்தது பார்க்க போறது ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா 27,600 ரூபாய். அதாவது பெர் கிலோமீட்டர் பார்க்குறப்போ ₹0.46 ஆகுது. அடுத்து மகேந்திரால இருக்கிற XUV 300 அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து 29,400 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு 0.49 ருபீஸ் வந்து உங்களுக்கு செலவாகுது. அடுத்தது வந்து டாடா நெக்ஸான், அதுதான் செக்மெண்ட்லேயே ஹாட் செல்லிங். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 34,800 ரூபாய் ஆகுது. அதாவது பெர் கிலோமீட்டர் வந்து ₹0.58. ஹுண்டாயோட வென்யூ, அதில் வந்து 2 வேரியன்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 1.2 லிட்டர்லையும் 4 சிலிண்டர்ல இருக்கு. 1 லிட்டர்ல 3 சிலிண்டர் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. பட் ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே வந்து சேம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் டாக்குமெண்ட் வந்து சொல்லுது. அதுக்கு அவங்க செலவு பண்ற விஷயம் வந்து 26,400 ரூபாய். ஒரு கிலோமீட்டருக்கு 0.44 ருபீஸ் வந்து உங்களுக்கு செலவாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோட சிஸ்டர் பிராண்டான கியா சோனட், அதுலேயுமே உங்களுக்கு 1.2 லிட்டர் எண்ணெயும் 1 லிட்டர் டர்போவும் இருக்குது. அதுவுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா 28,800 ரூபாய். அதாவது பெர் கிலோமீட்டர் வந்து 0.48 ருபீஸ் இருக்குது. இது வந்து ஹுண்டாயோட ஒரு 0.4 அதிகமாக இருக்குது கியாவில். கரெக்ட். அடுத்தது டொயோட்டாவோட அர்பன் க்ரூசர், அதாவது மாருதியோட பிரிஸாவோட ரீபேட்ச் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து சேல்ல இல்லை, பட் இருந்தால் கூட உங்களுக்கு நீங்கள் உங்கள் கையில் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அது வந்து மொத்தம் 34,200 ரூபாய் வந்து உங்களுக்கு செலவாகுது. ஒரு கிலோமீட்டருக்கு 0.57 ருபீஸ் வந்து நீங்கள் செலவு பண்ணணும். ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோடைய அதாவது இது ரீபேஜ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா சுசுக்கிலேருந்து சுசுக்கியோட பிரெஸா, அது விட்டாரா பிரெஸா வந்து 35,400 ருபீஸ் ஆகுது. ₹0.59 பெர் கிலோமீட்டர் ஆகுது. கரெக்ட். ஸோ அடுத்து நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் கன்சிடர் பண்ணாத 2 காரு. ஒன்று வந்து ரெனோவோட கைகர். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து உங்களுக்கு 1 லிட்டர் 3 சிலிண்டர் எண்ணி ஆப்ஷன் கிடைக்குது. அதே 1 லிட்டர்ல டர்போவும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு வரும்போது 22,900 ரூபாய் வந்து உங்களுக்கு செலவாகுது. ஒரு கிலோமீட்டருக்கு 0.38 ருபீஸ் வந்து உங்களுக்கு செலவு பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ரீபேஜ் இது எங்கே நடந்தா நிசான் மேக்னைட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து 2 இன்ஜின் இருக்கு. 1 லிட்டர் எண்ணெயும் 1 லிட்டர் டர்போ. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,100, அதாவது ₹0.40 பைசே பெர் கிலோமீட்டர். கரெக்ட். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு 10 வண்டியை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதை ஒரு கன்சாலிடேட்டடாக ரேங்க் பண்ணி நம்ம பார்க்கலாம். இருக்கிறதுலே சீப்பஸ்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெனோவோட கைகர் 0.38 ருபீஸ் வந்து உங்களுக்கு வருது. அதே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்க்ல நிசானோட மேக்னைட் இருக்கு. இது வந்து 0.40 இருக்கு. ஹுண்டாயோட வென்யூ 3rd பிளேஸ்ல 0.44 ருபீஸ். ஃபோர்டோட எக்கோஸ்போர்ட் 4th பிளேஸ்ல 0.46 ருபீஸ். கியாவோட சோனட் 5th பிளேஸ்ல இருக்கு 0.48 ருபீஸ்.
அடுத்து மஹேந்திராவோட XUV 300 இருக்கு 6th பிளேஸ்ல 0.49 rupees. அடுத்தது ஹோண்டாவோட WRV 0.56 ருபீஸோட 7th பிளேஸ்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டொயோட்டாவோட அர்பன் க்ரூசர் வந்து ₹57 இது வந்து 8th பிளேஸ்ல இருக்கு. கரெக்ட். டாடாவோட நெக்ஸான் 0.58 ருபீஸ்ல 9th பிளேஸ்ல இருக்கு. அடுத்து 10th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா சுசுகி பிரெஸா இது வந்து ₹59ல இருக்கு. ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கு. த மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட்ல சுசுகியோட பிரெஸா வந்து நிக்குது. அதோட நம்ம ஆக்சுவலா அது ரெண்டு அது என்னன்னு பாக்குறப்ப தெரிஞ்சது இருக்கிற இந்த செக்மெண்ட்லயே இது ரெண்டு அதாவது நம்ம அர்பன் க்ரூசரும் அது மாதிரி பிரெஸாவும் தான் 1.5 லிட்டர் எண்ணெய் இன்ஜின். கரெக்ட். ஸோ அதனால தான் அதோட காஸ்ட் கொஞ்சம் ஜம்ப் ஆகும். ஸோ அப்போ ஆயிலோட குவான்டிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாகுது. ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இன்னொன்று நான் கிளியராக சொல்லிடுறேன். இதுக்கு முந்தின வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை, அதை கன்சிடர் பண்ணீங்கன்னா இது அப்படியே மாறும் அப்படின்னு சொன்னீங்க. அது உண்மைதான். இப்போ இந்த அனாலிசிஸ் வந்து உங்களோட ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு லோயர் ஆர்ம் மாற்றுறீங்க, இல்லை சஸ்பென்ஷன் மாற்றுறீங்க அப்படின்னா இது பிராண்டுக்குள்ளே உங்களுக்கு சஃபுல் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது வந்து இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலை. பட் அதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ நான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் போயிட்டு அத்தனை பிராண்டோட ஐட்டம்ஸை எடுத்து வச்சுட்டு நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். இப்போ வந்து காம்பேக்ட் செக்மெண்ட்ல இருக்கிற டீசல் கார்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இது பெட்ரோல் அளவுக்கு 10 கார் இல்லை, இருந்தா கூட ஒரு சில கார்ஸும் வெளியில போயிருச்சு. இப்போ மார்க்கெட்ல இருக்கிறதே ரொம்ப லிமிட்டடான கார்ஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு இருந்த கார்ஸையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ நம்ம அந்த 2020ல இருந்து பார்க்கறப்போ நமக்கு ஒரு 6 vehicles இருக்கு. ஓகே. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஹோண்டா WRV. இது வந்து பார்த்தீங்கன்னா ₹45,600, அதாவது ₹0.76 பெர் கிலோமீட்டர் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்டோட இக்கோ ஸ்போர்ட் 33,100 rupees வந்து உங்களுக்கு செலவாகுது. 5 இயர்ஸ்க்கு 60,000 கிலோமீட்டருக்கு 0.55 rupees பெர் கிலோமீட்டருக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட XUV 300 இது வந்து பார்த்தீங்கன்னா 33,600 ஆகுது, அதாவது ₹0.56 பெர் கிலோமீட்டர். டாட்டாவோட நெக்ஸான் 49,200 rupees வந்து செலவாகும். 0.82 rupees பெர் கிலோமீட்டருக்கு நீங்க செலவு பண்ணணும். ஆமா. அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வென்யூ. இது வந்து ₹34,200, அதாவது ₹0.57 பெர் கிலோமீட்டர் ஆகுது. எஸ். கியாவோட சோனட் 36,600 rupees வந்து நீங்க செலவு பண்ணணும். அதுக்கு 0.61 rupees பெர் கிலோமீட்டர் நீங்க எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த 6 காரை வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதை கன்சாலிடேட் பண்ணி ஒரு ஆர்டரா நம்ம பார்க்கலாம். இருக்கிறதுலே எது சீப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அன்டவுட்டட்லி ஃபோர்டோட இக்கோ ஸ்போர்ட் தான் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு சீப்பாக வந்து நமக்கு வருது. 0.55 rupees பெர் கிலோமீட்டரில். ஆமாம். ஸோ செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட XUV அது வந்து 300 இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ₹0.56 பெர் கிலோமீட்டர்ல இருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட்ல இருக்கிற கார்ஸ்ல ஒரு சீப்பஸ்ட் மெயின்டெனன்ஸ் டீசல்ல இருக்கு அப்படின்னா அது XUV 300 தான் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹுண்டாயோட வென்யூ 34,200 0.57 rupees பெர் கிலோமீட்டர் வந்து செலவாகும். ஆமா. அடுத்து பார்த்தீங்கன்னா கியாவோட சோனட் இது வந்து ₹0.61 பெர் கிலோமீட்டர் ஆகும். நெக்ஸ்ட் 5th பிளேஸ்ல ஹோண்டாவோட WRV இருக்கு 0.76 rupees பெர் கிலோமீட்டருக்கு. ஆமா. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா டாடா நெக்ஸான் இது வந்து அகைன் ₹0.82 பெர் கிலோமீட்டர் ஆகுது. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே காஸ்ட்லி வந்து டாடா நெக்ஸான். ஸோ அப்போ நம்ம பார்த்த இந்த டீசல்ல த மோஸ்ட் சீப்பஸ்ட்னா ஃபோர்டோட இக்கோ ஸ்போர்ட், த மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டாட்டாவோட நெக்ஸான். ஓகே. ஸோ இப்போ இந்த அனாலிசிஸ் இந்த ரிசல்ட் எல்லாம் நம்ம எப்படி டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ஒரு 3-4 monthஸாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட்டில் இருக்கிற த ஃபேமஸான மேகசின்ஸ்ல இருந்து எடுத்த கண்டென்ட், அது போக நம்ம வந்து அதை கிராஸ் செக் பண்ணுறதுக்காக நம்ம லோக்கலில் இருக்கிற நிறைய கேரேஜஸும் சர்வீஸ் சென்டர்ஸும் கேட்டு அதை கால்குலேட் பண்ணி தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி உங்களோட ரெகுலர் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் கவர் ஆயிருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ் கவர் ஆகல. அது தனியாவே நம்ம கவர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சர்வீசஸ்லாம் ஜெனரல் சர்வீஸ்ல வீல் அலைன்மெண்ட் வீல் பேலன்சிங்லாம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல் தான். ஆக்சுவலாக அதெல்லாம் மேண்டரிங் கிடையாது. பட் நீங்கள் வெளில பண்ணலன்னா பண்ணுறது நல்லது. ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த இது ப்ரைஸ் வந்து ஜம்ப் ஆக தான் செய்யும் உங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு.
அது மட்டும் இல்லாமல் இந்த மெயின்டெனன்ஸில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் அடிஷ்னலாலாம் சிலதை வந்து சில இடத்துல வச்சிருக்காங்க. இதை நீங்கள் கட் ஷார்ட் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய இந்த ஏஎம்சி பேக்கேஜஸ்லாம் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நீங்கள் ஜெர்மன் பிராண்ட்லாம் எடுத்துட்டீங்கன்னா வந்து சர்வீஸ் பேக்னே ஒன்று சர்வீஸ் பேக் வாங்குறப்பே கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ஹேசல் ஃப்ரீயாக எல்லாம் பண்ணலாம். ஸோ இதெல்லாமும் இருக்குது. இது இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டா இது நமக்கு பெட்டராக சேவ் ஆகுமா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அதுவும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏன்னா ஒரு காரை வாங்கும்போது எனக்கு என்னென்னலாம் தேவை, ஏன்னா எனக்கு ஷோரூமில் வந்து இதை எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க, அதை எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க, இப்போ என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்னொன்று, எப்படி ஒரு ஷோரூமில் போயிட்டு காஸ்ட்டை நம்ம பார்கெயின் பண்ணலாம், என்ன விதத்தெல்லாம் நம்ம காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. அதை பற்றியும் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஹாட்டான ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிற கார்ஸோட மெயின்டெனன்ஸ் பற்றி. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு செக்மெண்ட்டோட மெயின்டெனன்ஸோட உங்ககிட்ட நாங்கள் வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பாய்.